அனைவருக்கும் இனிய வணக்கம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 5வது இயல் தொகைமரபு. தொகைமரபில் தொல்காப்பியர் கூறியுள்ள உயிர் மற்றும் மெய்யீறுகளின் பொது புணர்ச்சிகள் குறித்து கடந்த சில வகுப்புகளாக பார்த்தோம். சென்ற வகுப்பில் உயிர் மற்றும் மெய்யீறுகளின் சிறப்பு புணர்ச்சிகள் குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் மேலும் சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் தொகை மரபில் நூற்பா 11 தொடக்கமாக மேலும் சில சிறப்பு புணர்ச்சி கூறுகளை கூறிச் செல்கின்றார். அச்செய்திகளை பார்க்கலாம். உயிரீறு ஆகிய உயர்திணை பெயரும் புள்ளி இறுதி உயர்திணை பெயரும் எல்லா வழியும் இயல்பு என மொழிப என்கிறார். இதற்கான விளக்கத்தை இளம்பூணர் எப்படி எழுதுகிறார் என்று பார்த்தால், உயிரீறு ஆகிய உயர்திணை பெயரும் உயிர் ஈராகிய உயர்திணை பெயர்களும் உயிரெழுத்தை ஈராக கொண்ட உயர்திணை பெயர்கள் நிலைமொழியாக நிற்க, புள்ளி இறுதி உயர்திணை பெயரும் புள்ளி எழுத்தை ஈராக கொண்ட உயர்திணை பெயரும் எல்லா வழியும் இயல்பு என மொழிப. எல்லா வழியும் என்பது 2 வழிகள். ஒன்று அல்வழி, மற்றொன்று வேற்றுமை வழி. இது 2 இடத்தும் இயல்பு என மொழிப, இயல்பாக புணரும் என்று சொல்கின்றார். ஆக தொல்காப்பியர் இந்த நூற்பாவின் இடத்து உயர்திணை பெயர் புணரும் முறைமையை சுட்டுகின்றார். எப்படி? உயிரீராகிய உயர்திணை பெயரும் உயிரெழுத்தை ஈராக கொண்ட உயர்திணை பெயர், புள்ளி இறுதி உயர்திணை பெயரும் புள்ளி எழுத்தை ஈராக கொண்ட உயர்திணை பெயர் எல்லா வழியும் அல்வழியிடத்தும் வேற்றுமையிடத்தும் இயல்பு என மொழிப, இயல்பாக புணரக்கூடிய தன்மையுடையது. இயல்பு என மொழிப, இயல்பாக புணரும் இயல்புடையது என்று குறிப்பிடுகின்றார். இந்த எல்லா வழியும் என்று சொல்லக்கூடியதற்கு இருவழி, அதாவது அல்வழி வேற்றுமை. அதே சமயத்துல 4 கணத்தும் அப்படின்றார். 4 கணம் என்ன அர்த்தம்? உயிர்கணா, மண்கணா, உயிர்கணம், வன்கணம், மென்கணம், இடைக்கணம் என்று சொல்லக்கூடிய 4 கணத்தும். இளம்பூணர் உரை எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், உயர்திணை பெயர் என்ன? உயர்திணை பெயர் உயிரீரை கொண்ட உயர்திணை பெயரும் புள்ளியீரை கொண்ட உயர்திணை பெயரும் 4 கணத்துக்கண்ணும். 4 கணம் என்று சொல்லக்கூடியது வன்கணம், மென்கணம், இடைக்கணம், உயிர்கணம். இருவழியும் முடியுமாறு உணர்த்துதல் முதலிற்று. இருவழியும் என்பது அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி. எங்கன முடியும்? இயல்பு என முடியும் என்பதைத்தான் இந்த நூற்பா கூறுகிறது என்று இளம்பூணர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகின்றார். அப்ப அவர் தரக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன? நம்பி எனவும் அவன் எனவும் நிறுத்தி, நிலைமொழியாக நிறுத்தி, நம்பி என்பதையும் அவன் என்பதையும் நிலைமொழியாக நிறுத்தி, அல்வழி கண் அல்வழி புணர்ச்சி இடத்து வருமொழியாக குறியன், சிறியன், தீயன், பெரியன் என வன்கணத்தை முதலாக கொண்ட சொற்களோடு புணருகின்ற பொழுது இயல்பாக புணரும். நம்பி குறியன், நம்பி சிறியன், நம்பி தீயன், நம்பி பெரியன். நம்பி என்ற உயிரீறு சொல் உயர்திணை பெயர் நிலைமொழியாக நிற்க. அதைத்தான் தொல்காப்பியர் உயிரீராகிய உயர்திணை பெயர் எல்லா வழியும் என்று சொல்கின்ற பொழுது வேற்றுமை வழி அல்வழி. அப்ப அல்வழியில் வருகின்ற பொழுது இயல்பன மொழிப. எடுத்துக்காட்டு, நம்பி என்ற உயர்திணை பெயர் உயிரீறு பெயர் நிலைமொழியாக நிற்க, அல்வழி கண் அல்வழி புணர்ச்சி இடத்து குறியன், சிறியன், தீயன், பெரியன் என்ற
வன்கணத்தை முதலாக கொண்ட வருமொழியோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும். நம்பி கூட்டல் குறியன் நம்பி குறியன், நம்பி கூட்டல் சிறியன் நம்பி சிறியன், நம்பி கூட்டல் தீயன் நம்பி தீயன், நம்பி கூட்டல் பெரியன் நம்பி பெரியன். அதே மாதிரிதான் அவன் உயர்தனை பெயர், புள்ளி இறுதி உயர்தனை பெயர், அல்வெளிக்கண் அல்வெளி புணர்ச்சி இடத்து வருமொழி வன்கணத்தை முதலாக கொண்ட சொல், வருமொழி வன்கணத்தை முதலாக கொண்ட சொல்லோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும். அதைதான் தொல்காப்பியர் எப்படி சொல்றாரு, புள்ளி இறுதி உயர்திணை பெயர் எல்லா வழியும் அல்வழி இடத்தும் வேற்றுமை எடுத்தும், இவ்விடத்து அல்வழி இடத்து இயல்பு என மொழிவ. எடுத்துக்காட்டு, அவன் என்ற புள்ளியீற்று சொல் உயர்திணை பெயர் நிலைமொழியாக நிற்க அல்வெளிக்கண் அல்வெளி புணர்ச்சி இடத்து வருமொழி முதலாக வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும். அப்ப அவன் கூட்டல் குறியன் அவன் குறியன், அவன் கூட்டல் சிறியன் அவன் சிறியன். இதே போல தீயன் பெரியன் என்ற வருமொழியோடு அவன் என்ற புள்ளி இறுதி உயர்திணை பெயர் புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும் சொல்லிட்டார். அப்ப அதே மாதிரி நம்பி என்ற உயர்திணை பெயர் உயிரியீறு பெயர் வருமொழி வெண்கணத்தோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும். எடுத்துக்காட்டு, நம்பி கூட்டல் ஞான்றான் நம்பி ஞான்றான், நம்பி கூட்டல் நீண்டான் நம்பி நீண்டான், நம்பி கூட்டல் மாண்டான் நம்பி மாண்டான். வருமொழி முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெண்கணம். அதே மாதிரிதான் அவன் என்ற புள்ளி இறுதி உயர்திணை பெயர் நிலைமொழியாக நிற்க மறுமொழி வெண்கணத்தோடு புணர்கின்ற பொழுதும் இயல்பாக புணரும். அவன் கூட்டல் ஞான்றான் அவன் ஞான்றான். அதே போல அவன் என்ற நிலைமொழியை நீண்டான் மாண்டான் என்ற வருமொழியோடு இணைத்து எழுதினாலும் இயல்பாகத்தான் புணரும். அடுத்து, வருமொழி இடைக்கணமாக இருந்தாலும் இயல்பாகத்தான் புணரும். நம்பி கூட்டல் யாவன் நம்பி ஆவன், நம்பி கூட்டல் வலியன் நம்பி வலியன், அவன் கூட்டல் யாவன் அவன் யாவன், அவன் கூட்டல் வலியன் அவன் வலியன். ஆக நிலைமொழி ஈறு உயிராக நின்று உயர்திணை பெயராக இருந்தாலும், நிலைமொழி ஈறு புள்ளியாக நின்று உயர்திணை பெயராக இருந்தாலும், வருமொழி வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுதும் வெண்கணத்தோடு புணர்கின்ற பொழுதும் இடைக்கணத்தோடு புணர்கின்ற பொழுதும் அல்வெளி இடத்து இயல்பாக புணரும் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாம வருமொழியுடைய முதல் எழுத்து உயிர்க்கணமாக இருந்தாலும் அல்வெளி இடத்து இயல்பாகத்தான் புணரும் என்று சொல்றார். எடுத்துக்காட்டு, நம்பி கூட்டல் அடைந்தான் நம்பி அடைந்தான், நம்பி கூட்டல் அவ்வியத்தான் நம்பி அவ்வியத்தான், அவன் கூட்டல் அடைந்தான் அவன் அடைந்தான், அவன் கூட்டல் அவ்வியத்தான் அவன் அவ்வியத்தான். ஆக நிலைமொழி ஈறு உயிரீராக நின்று வியீராக நின்று அது உயர்திணை பெயர்களாக இருந்ததுன்னா வருமொழி உயிர்கணத்தோடு புணர்ந்தாலும் அல்வெளியின் இடத்து இயல்பாகத்தான் புணரும். அது மட்டுமன்றி வேற்றுமை கண்ணும் இயல்பாகத்தான் புணரும் என்று சொல்கின்றார். அதான் தொல்காப்பிய நூற்பாவில் எல்லா வழியும் இயல்பு என மொழிப அல்வெளியில் மட்டுமன்றி வேற்றுமை வழியிடத்தும் இயல்பாகத்தான் புணரும். இளமுன்னு தருகின்ற எடுத்துக்காட்டு, நம்பி கூட்டல் கை நம்பி கை, நம்பி கூட்டல் செவி நம்பி செவி, நம்பி கூட்டல் தலை நம்பி தலை, நம்பி கூட்டல் புறம் நம்பி புறம்.
வருமொழி வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது வேற்றுமை புணர்ச்சி இடத்து இயல்பாகத்தான் புணர்கிறது. அதே மாதிரிதான் வருமொழி மென்கணத்தோடும் வருமொழி இடைக்கணத்தோடும் வருமொழி உயிர்கணத்தோடும் புணர்ந்தாலும் வேற்றுமை புணர்ச்சி இடத்தும் இயல்பாகத்தான் புணரும். நிலைமொழி புள்ளி இறுதியாக நின்று உயர்தனை பெயராக இருந்தாலும் வருமொழி வன்கணமாக இருக்கின்ற பொழுதும் வேற்றுமை புணர்ச்சி இடத்து இயல்பாகத்தான் புணரும். அதற்கு அதே எடுத்துக்காட்டுதான். அவன் கூட்டல் கை அவன் கை, அவன் கூட்டல் செவி அவன் செவி, அவன் கூட்டல் தலை அவன் தலை, அவன் கூட்டல் புறம் அவன் புறம். வருமொழி வன்கணங்களாக இருக்கின்றன. வேற்றுமை இடத்து இயல்பாக புணர்கிறது. அதே போல வருமொழி மென்கணமாக இருந்தாலும் வருமொழி இடைக்கணமாக இருந்தாலும் வருமொழி உயிர்கணமாக இருந்தாலும் வேற்றுமை புணர்ச்சி இடத்து இயல்பாக புணரும் என்று தொல்காப்பியர் உயிரீராகிய உயர்தனை பெயரும் புள்ளி இறுதி உயர்தனை பெயரும் எல்லா வழியும் இயல்பு என மொழிப என்று குறிப்பிடுகின்றார். ஆக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு இளமன் தரக்கூடிய விளக்கத்தையும் எடுத்துக்காட்டி நாம பார்த்தோம். மேலும் சில விளக்கங்களுக்கு இளம்பனுடைய விளக்கங்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அது போக பாவலர் பாலசுந்தரம் ஐயாவுடைய உரையும் எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அடுத்து நிலைமொழி உயிராகவோ புள்ளீராகவோ இருந்து உயர்தனை பெயராக இருந்ததுன்னா வருமொழி நாற்கணத்தோடு புணர்கின்ற பொழுது அல்வழி இடத்தும் வேற்றுமை இடத்தும் இயல்பாக புணரும் என்று தொல்காப்பியர் சொன்னதை நம்ம பார்த்தோம். அடுத்த நூற்பாவில் அதற்கு ஒரு சிறப்பு விதி சொல்றார். என்னது? அவற்றுள் இகர ஈற்று பெயர் திதிபியுடன் உடைத்தே. இளமொரு விளக்கம் தருகின்ற பொழுது உயர்தனை பெயருள் சிலவற்றிற்கு எய்தாதது எய்துவித்தல், சொல்லாததை சொல்வது, அதான் சிறப்பு விதி. மேற்சொல்லப்பட்ட உயர்தனை பெயருள், மேற்சொல்லப்பட்ட உயர்தனை பெயர் என்ன? உயிரீறு உயர்தனை பெயரும் புள்ளி இறுதி உயர்தனை பெயரும் எல்லா வழியும் அல்வழியிடத்தும் வேற்றுமை இடத்தும் வருமொழி நாற்கணத்தோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும் என்று சொன்னார். அதற்கு மேலும் ஒரு சிறப்பு விதி சொல்கின்ற பொழுது என்ன செய்தி சொல்கின்றார்? இகர ஈற்று பெயர் திரிபுடன் உடைத்தே என்று சொல்கின்றார். இதற்கு இளமுன தரக்கூடிய விளக்கம் என்ன? இகரமாகிய இறுதியை உடைய பெயர் திரிந்து முடியும் இடமும் உடைத்து. உயிரீறு பெயர்கள்ல இகர ஈற்று உயர்தனை பெயர் வருமொழியோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்தல் மட்டுமன்றி திரிந்து முடியும் இடமும் உண்டு என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு இளமுன் தரக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன? எட்டிப்பூ எட்டிப்புறவு, காவிதி பூ காவிதி புறவு, நம்பிப்பூ நம்பிப்பேறு, எட்டி கூட்டல் பூ. எட்டி என்பது இகர ஈட்டில் முடியக்கூடிய உயர்தனை பெயர். அந்த உயர்தனை பெயரானது வருமொழி வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது எட்டிப்பூ என்று ஒற்று மிகுந்து புணர்கிறது. எட்டி புறவு, எட்டி கூட்டல் புறவு. எட்டி என்பது இகரையிற்று உயர்தனை பெயர். புறவு என்று சொல்லக்கூடிய வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது இடையில் வல்லொற்று மிகுகிறது. காவிதி பூ, காவிதி கூட்டல் பூ, இடையில் வல்லொற்று மிகுகிறது. காவிதி கூட்டல் புறவு, இடையில் வல்லொற்று மிகுகிறது. நம்பி கூட்டல் பூ, நம்பி பூ, நம்பி கூட்டல் பேரு, நம்பி பேரு. இவை இரண்டிலும் இடையில் வல்லொற்று மிகுவதை பார்க்க முடிகிறது. எட்டி என்பதற்கு என்ன பொருள்? இளமுன தன்னுடைய உரையின் அடிக்குறிப்பில் எழுதுகின்றார். வணிகருள் சிறந்தோர்க்கு அரசரால் கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர். அப்ப எட்டி என்பது வாணிபத்துல சிறந்து விளங்குபவர்களுக்கு அரசரால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். இப்ப காவிதினா என்னங்க சார்? அதற்கும் இளமுன தன்னுடைய உரை குறிப்பில் எழுதுறார். உழுவித்து உண்ணும் வேளாளருள் சிறந்தோர்க்கு அரசரால் கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர். காவிதி என்பது வேளாளரும்
சிறந்தோர்க்கு அரசரால் கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர் தான் காவிதி. அப்ப எட்டி என்பது வணிகத்தில் சிறந்தோருக்கும், காவிதி என்பது வேளாண்மையில் சிறந்தோருக்கும் அரசரால் கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர். அப்ப எட்டி என்பது இகரையிற்று உயர்திணை பெயர், காவிதி என்பதும் இகரையிற்று உயர்திணை பெயர். அவ் இரண்டு பெயரும் வருமொழி வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது இடையில் வல்லொற்று மிகுந்து புணர்கிறது. அதைத்தான் தொல்காப்பியர் இகரையிற்று பெயர் திரிபையிடன் உடைத்தே என்று குறிப்பிடுகின்றார். இயல்பாக வருதல் அன்றி எழுத்து மிக்கு திரிந்து முடியும் என்று சொல்றார். அப்ப திரிபு புணர்ச்சி இதுல என்ன வகையை சார்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா மிகுதல் என்ற வகையை சார்ந்தது. அப்ப உயர்திணை பெயர்கள் நிலைமொழியாக இருக்கணும். அந்த உயர்திணை பெயருடைய ஈறு உயிரீராக இருக்க வேண்டும் அல்லது புள்ளி இறுதியாக இருக்க வேண்டும். வருமொழி நாற்கணங்கள் என்று சொல்லப்படுகின்ற வன்கணத்தோடு மென்கணத்தோடு இடைக்கணத்தோடும் உயிர்கணத்தோடும் புணர்கின்ற பொழுது எல்லா வழியும் அல்வழியாக இருந்தாலும் சரி, வேற்றுமை வழியாக இருந்தாலும் சரி, இயல்பு என மொழிவ இயல்பாக புணரும் என்று பார்த்தோம். இந்த விதிக்கு மேலும் ஒரு சிறப்பு விதியாக தொல்காப்பியர் சொல்ல வருவது, நிலைமொழி ஈறு உயர்திணை பெயர் தான், நிலைமொழி ஈறு உயிரீறு தான். ஆனால் உயிரியல்ல இகரையிற்று பெயர்களுள் சில பெயர்கள் வருமொழி வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது திரிபிடன் உடைத்தே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது எட்டி என்ற இகரையிற்று உயர்திணை பெயரும் காவிதி என்ற இகரையிற்று உயர்திணை பெயரும் நிலைமொழியாக நிற்கின்ற பொழுது வருமொழி வன்கணத்தோடு புணர்ந்தால் இடையில் ஒற்று மிகுந்து வரும். எட்டிப்பூ காவிதி பூ என்று, எட்டிப்புறவு காவிதி புறவு என்று. அடுத்து தொல்காப்பியர் தொகை மரபில் சொல்லக்கூடிய சிறப்பு புணர்ச்சி விரவு பெயருள் இயல்பு. அதாவது அஃறிணை விரவு பெயர் இயல்பு மாறுளவே என்று குறிப்பிடுகின்றார். பெயர்களை உயர்திணை பெயர் என்றும் அஃறிணை பெயர் என்றும் பகுத்து பேசுவோம். அதே சமயத்துல ஒரு பெயரானது உயர்திணைக்கு உரிமை உடையதாகவும் அஃறிணைக்கு உரிமை உடையதாகவும் அமைந்ததுன்னா அதைத்தான் விரவு பெயர் என்று சொல்லுவோம். பார்த்துங்க, விரவி வரக்கூடிய பெயர். எதற்கு விரவி வரக்கூடிய பெயர்? உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் விரவி வரக்கூடிய பெயர். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா வேல்முருகன் என்பது பெயர் சொல். என்ன? ஆமாங்க ஐயா. இது உயர்திணை பெயரா அஃறிணை பெயரா என்று பார்க்கின்ற பொழுது போனான் என்று வினைமுற்று வந்ததுன்னா வேல்முருகன் என்பது என்ன திணை? உயர்திணைங்க ஐயா. உயர்திணை பெயர். போனது என்பது வந்ததுன்னா அஃறிணை பெயருங்க ஐயா. எடுத்துக்காட்டு பாருங்க, இளம்புறம் தரக்கூடிய சாத்தன் குறியன், சாத்தன் குறிது. இங்க சாத்தன் என்பது உயர்திணைக்குரிய பெயராகவும் அஃறிணைக்குரிய பெயராவுமான விரவு பெயர். குறியன் என்ற வறுமொழியோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்கிறது. சாத்தன் குறிது, சாத்தன் என்பது அஃறிணை பெயர், மறுமொழி புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்கிறது. இந்த இரண்டுமே அல்வழியிடத்து. சாத்தன் கை, சாத்தன் என்ற விரவு பெயர் வறுமொழியோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்கிறது. இது வேற்றுமை இடத்து. அடுத்து தொகை மரபில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சிறப்பு விதி இகர ஐகாரையிற்று அல்வழி முடிவு. வேற்றுமை அல்வழி, வேற்றுமை அல்லாத வழியில் ஐ என்னும் ஈற்று பெயர்நிலை கிளவி இகரத்தையும் ஐகாரத்தையும் ஈராக கொண்ட பெயர் சொல். மூவகை நிலைய, அதான் சார் மூவகை நிலைய. இயல்பாகுணவும் வல்லெழுத்து மிகுணவும் உரளாகுணவும், இதுதான் மூவகை நிலைய. இயல்பாக புணரும், வல்லெழுத்து மிகுந்து புணரும், புரட்சியாக புணரும். அதுதான் அந்த மூவகை நிலைய. அவைதான் எவைதான் அந்த மூவகை நிலைய? இயல்பாகுணவும் வல்லெழுத்து மிகுணவும் உருளாகுணவும் என்மனார் புலவர் என்று சொல்கின்றார். அதாவது வேற்றுமை அல்லாத வழியில் நிலைமொழியுடைய ஈறு
இகரமாகவோ ஐகாரமாகவோ நின்று அது பெயர் சொல்லாக இருந்தா வறுமொழியோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணரும், வல்லெழுத்து மிகுந்து புணரும், உரழ்ந்து புணரும் என்று குறிப்பிடுகின்றார். எடுத்துக்காட்டு இளமுறை தரக்கூடியது பருத்தி கூட்டல் குறிது. பருத்தி என்பதுல இகரையீற்று பெயர் சொல் வறுமொழி வன்கணம் குறிது என்ற சொல்லோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்கிறது. அரை கூட்டல் குறியது நிலைமொழி ஐகாரையீறு வறுமொழி வன்கணத்தோடு புணர்கின்ற பொழுது இயல்பாக புணர்கிறது. பருத்தி கூட்டல் சிறிது இயல்பாக புணர்கிறது. பருத்தி கூட்டல் தீது, பருத்தி கூட்டல் பெரிது இயல்பாக புணர்வதை நாம பார்க்கலாம். அரை கூட்டல் சிறிது, அரை கூட்டல் தீது, அரை கூட்டல் பெரிது இயல்பாக புணர்கிறது. அதே மாதிரி நிலைமொழி ஈறு இகரமாக இருக்கின்ற பொழுது வறுமொழி வன்கணம் வந்தால் மிகுந்தும் புணரலாம். எடுத்துக்காட்டு அலி கூட்டல் கொற்றன் அலி கொற்றன், புலி கூட்டல் கொற்றன் புலிக்கொற்றன். அப்ப என இவை மிகுந்து புணர்ந்தது. அடுத்து உரழ்ந்து புணரலாம் என்று பார்த்தோம். கிளி கூட்டல் குறிது கிளி குறிது என இயல்பாகவும், கிளி குறிது என ஒற்று மிகுந்தும் புணரும். திணை கூட்டல் குறிது திணை குறிது என இயல்பாகவும், திணை குறிது என ஒற்று மிகுந்தும் புணரும். இவை இரண்டும் உரழ்ந்து புணரக்கூடிய புணர்ச்சி அமைப்பு என்று சொல்கின்றார். மேலும் சில விளக்கத்தை இந்த நூற்பானுடைய இளம்பன் உரையில படிச்சு பாருங்க. ஆக தொல்காப்பியர் தொகை மரபில் உயிரீறு மற்றும் மெய்யீறுகளின் சிறப்பு புணர்ச்சிகள் குறித்து கூறிய செய்திகளில் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் மேலும் சில புணர்ச்சி இலக்கண கூறுகளை பார்த்தோம். அடுத்த வகுப்பிலும் மேலும் சில புணர்ச்சி இலக்கண கூறுகளை தொகை மரபில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.